வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி செய்யவும் உன்னை காப்பாற்றவும் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? இப்போது கூட இந்த பதிவை நீ கேட்கக்கூடாதுன்ற விதமாக பல தடைகள் கண்டிப்பாக வந்திருக்கும். ஆனால் அத்தனை தடைகளையும் தாண்டி இந்த வாக்கை கேட்க வந்து விட்டாய் தானே? நிச்சயமாக நாளையே உனக்கான உதவிகளை செஞ்சு நீ சந்தோஷப்படும்படியாக உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நான் ஒரு பெண்ணின் ரூபத்தில் வந்து முடிச்சு கொடுக்க போகிறேன். என்ன நடந்தாலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பக்கூடிய உன்னை நான் எப்படி அவ்வளவு சுலபமாக கைவிட்டு விடுவேன் என் செல்லமே? எப்போவுமே என் அருள் உனக்கு துணையாக இருந்துக்கிட்டு தான் இருக்கு. எல்லா சூழ்நிலையிலையும் உன்னுடைய நம்பிக்கை நானாக இருக்கும்போது இந்த வராகி அம்மா அவ்வளவு சுலபமாக உன்னை கஷ்டப்பட விட்டுட மாட்டேன். இந்த உலகத்தில் வாழும் எல்லா மனிதர்களும் இரட்டை கதைகளோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்று, அவங்க மனசில் வாழணும்னு ஆசைப்படுற கதை வேற, வாழ்ந்துக்கிட்டு இருக்க கதை வேற. எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லாருக்கும் பலவிதமான எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் இருந்தாலும் அது அத்தனையும் உடனே அமைஞ்சிடாது. ஆனால் சரியான நேரத்தில் சரியான கால சூழ்நிலையில் இந்த வராகி அம்மா அனைத்தையும் நடத்தி முடிச்சு கொடுப்பேன். அப்படிதான் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தை விட சோகத்தை அதிகமாக சுமந்து கொண்டு வேறு வழியில்லாமல் நடமாடிக்கிட்டு இருக்க இந்த பூமியில் எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக சந்தோஷமாக கொடுக்க வந்திருக்கேன் என் செல்லமே. நீ கீழே விழுகும் போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்கவும் மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும் இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். என் பிள்ளையான நீ நல்லா இருக்கணும்னு தானே கேட்குற. அதை கூடவா ஒரு தாயா நான் செய்யாமல் இருப்பேன்? கண்டிப்பா நீ என் பிள்ளையாக இருப்பதாலேயே எல்லா விதத்திலும் உனக்கு முன்னுரிமை கிடைக்கும். நீ என்கிட்ட வச்ச எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக நான் வாழ வச்சு காட்டுறேன். புயலோ வெள்ளமோ மழையோ எது வந்தாலும் சில மணி நேரங்களில் அது முடிஞ்சு போகத்தானே செய்யும். மழை கொஞ்ச நேரத்தில் விட்டுரும், புயலும் வெள்ளமும் கொஞ்ச நேரத்தில் அமைதியாகி ஓஞ்சு போகும். அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் எவ்வளவு பெரிய துயரம் வந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அது முடிவுக்கு வந்துடும். சில நாட்கள்லையே அது உன்னை விட்டு கடந்து போயிடும்ன்றத நீ முழுசா நம்பு என் செல்லமே. வரவுக்கு மீறிய செலவும் தகுதிக்கு மீறிய ஆடம்பரமும் செலவுக்காக அடுத்தவங்க கிட்ட வாங்கும் கடனும் ஒருபோதும் உயரக்கூடாது. இதையெல்லாம் நீ செய்யும் போது உன் வாழ்க்கை வெட்கப்பட வேண்டிய விதத்தில், அசிங்கப்பட வைக்கிற விதத்தில், அவமானப்படும் விதத்தில் மாறிடும் என் செல்லவே. எப்போவுமே வருமானத்துக்கும் வசதிக்கும் ஏற்றாற் போல செலவு செய்ய கற்றுக்கோ. அதுதான் உனக்கு நல்லது. நேற்று வரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்ததை வச்சு இன்றைய உன் வாழ்க்கையை நீ தீர்மானிச்சிட வேணாம். நாளைய உனது வாழ்க்கை எப்படி வேணும்னாலும் மாறுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு காத்திரு. இந்த வராகி அம்மா நான் அனுப்பக்கூடிய அந்த பெண்ணின் மூலமாக வந்து உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செஞ்சு கொடுப்பேன். உனக்கே தெரியாமல் நான் உன்னை வந்து பார்க்காமலேயே கூட உனக்கான உதவியை யார் மூலமாகவது கிடைக்க செய்வேன் என் செல்லமே. உனக்குள் இருக்கும் உன்னுடைய உள்ளத்தில் இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன்றது தெரிஞ்ச பிறகும், நீ என்னை சரணடைஞ்சு நம்பி வணங்கி வாழ்றன்னு தெரிஞ்ச பிறகும் உன்னை எப்படி கஷ்டப்பட விடுவேன்? அதனால தான் இப்போது உனக்கான நல்லது செய்ய வந்துட்டேன். இனி யார் மூலமாகவும் எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படாத அளவுக்கு எல்லாவற்றையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்க போகிறேன். எல்லார்கிட்டையும் அன்பாக பேசு, பொறுமையாக நிதானமாக பேசு. கோபப்படுவதாலேயோ வருத்தப்படுறதாலேயோ இந்த உலகத்தில் எதுவும் மாற போகிறதில்ல. நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி போகும்போது நீ வாழ்வில் வெற்றி அடைவதற்கு நான் உனக்கு துணையாக உன் முன்னால் தான் போய்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எப்போது கீழே விழுந்தாலும் எத்தனை முறை மனசுடைஞ்சி போனாலும் உன்னை தூக்கி விடுறதுக்காக ஒரு சரியான நபரை நான் உன்னை நோக்கி அனுப்பி வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். யாராவது ஒரு மனிதர் மூலமாக உனக்கான விஷயங்களை நான் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துக்கிட்டும் உனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். உன் மனசு முழுக்க நீ வழியை வச்சுக்கிட்டு இருந்தாலும் எதுவுமே நடக்காதது போல வெளியில் சிரித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குது எனக்கு தெரியும்.
நீ என்னதான் விட்டு கொடுத்து அனுசரித்து போனாலும் சில மனிதர்கள் உன் மனசை திரும்ப திரும்ப காயப்படுத்தும் விதத்திலேயே நடந்துக்கிறாங்கன்றதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இது நிரந்தரம் கிடையாது என் செல்லமே. உன்னுடைய அன்பை முழுமையாக எனக்கு கொடுத்து என்னையே நம்பக்கூடிய என் செல்ல குழந்தையான உன்னை நான் ஒருபோதும் வலியோடும் வேதனையோடும் வச்சிருக்க மாட்டேன். கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு உன் சூழ்நிலைகளை எல்லாம் தவிடுபடியாக்க போகிறேன். உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கிட்டேன் என் செல்லமே. நீ எப்போதும் யாரையும் கண்டு அவங்க உருவத்தையோ அல்லது பண வசதியையோ கண்டு உன்னை தாழ்வாக நினச்சிக்க வேணாம். ஏன்னா பெரிய பெரிய ஆலமரம் கூட புயல் அடிக்கும்போது வேரோடு சாஞ்சு போயிடும். ஆனால் சின்ன சின்ன புல் இங்கிட்டும் அங்கிட்டும் அசையுமே தவிர அது ஒருபோதும் ஒளிஞ்சும் போகாது. அந்த புல்லுக்கு ஒன்றும் ஆகாது. அதே போல தான் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது பெரிய உருவம் கொண்ட மனிதர்களும் காசு பண வசதியில் இருக்கவங்களும் கூட கீழே இறங்கி வந்துடுவாங்க. ஆனால் என் செல்ல பிள்ளையாகிய உனக்கு ஒன்றுமாக நான் விடமாட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவதற்காக தான் இந்த வராகி அம்மா இப்போது இதை கேட்க சொன்னேன். சகல சௌபாக்கியங்களையும் உன் கைகளில் கொடுத்து என் ஆசீர்வாதத்தை அருளுவதற்காக நான் வந்துட்டேன். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய நன்மையும் தீமையும் அனைத்தும் என்னால் கொடுக்கப்படுவது தான். நீ எதை நினச்சும் கவலைப்படாத. உன்னை மேம்படுத்தி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும். என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த வராகி அம்மா உன்னை காப்பாற்றுவேன்னு நம்பு. உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்குதுன்னா அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகுதுன்னு தான் அர்த்தம். இந்த வராகி தாய் உன்னை சோதிப்பனே தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் குழம்ப வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஒரு செம்மையான வாழ்க்கை உன்னை நோக்கி வரப்போகுது. உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ்கிறதுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். எதிர்காலத்தை நினச்சி நீ கலங்கும் போதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. இதுவரை உன் வாழ்க்கையை வழிநடத்திய நான் இனிமேலும் உன்னை வழி நடத்துவேன்னு. உன் கூட அதிக நெருக்கமாக இருப்பவர்களிடம் உன் கவலைகளை பற்றி சொல்லும்போது அவங்க உன் பிரச்சனை யோசிக்கிறதுக்கு பதிலாக உன்னை பற்றி தான் தப்பாக யோசிக்க வாய்ப்புகள் அதிகம். உன்னை பற்றிய எதிர்மறை எண்ணங்களும் உன் குணத்தை பற்றிய தப்பான சிந்தனைகளும் அவர்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதனால எப்போதும் யாரிடமும் உன் வீட்டு கதையவோ உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையோ சொல்லாத. நீ என்னவோ நேர்மறை எண்ணத்தோடு சாதாரணமாக தான் சொல்லுவேன். ஆனால் எல்லாரும் அதை அப்படி எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா? உன்னால் சமாளிக்க முடிஞ்ச பிரச்சனைகளை முடிஞ்ச அளவுக்கு நீயே சமாளித்து பழகிட்டினா உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு. உன்னை காயப்படுத்தினது நியாயம் இல்லைதான். ஆனால் அதுக்காக அவங்கக்கிட்ட நீ கோபத்தை வெளிப்படுத்துவதால் மட்டும் எதுவும் சரியாகிடாது. கொஞ்சம் பொறுமையாக போ. அவங்க செஞ்ச தவறுக்கும் தப்புக்கும் தண்டனையை நான் கொடுத்துக்கிறேன். நீ எப்போதும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு இந்த வராகியம்மா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வேலை செய்யும். எல்லாவற்றிலும் உனக்கானதை சிறப்பாக செய்து கொடுக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். கடந்த சில நாட்களில் உன் வாழ்க்கையில் வந்த சில பிரச்சனைகள் உனக்கு கவலையை கொடுத்ததல்லவா? எந்த ஒரு வேலையையும் செய்ய முடியாமல் மனசில் கவலைகள் வாட்டிக்கொண்டே இருந்ததல்லவா? அது எல்லாத்தையும் இப்போது மாற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன்னை உற்சாகமாக வாழ வைக்கதான் இந்த பெண்ணின் ரூபத்தில் வந்து நான் உதவி செய்ய போகிறேன் என் செல்லமே. உனக்கு தேவையான பொருளாதாரம் தங்குதடை இல்லாமல் உன்னை நோக்கி வந்து சேரப்போகுது. நீ எதிர்பார்த்து என்கிட்ட கேட்டதை விட எல்லாவற்றையும் சிறப்பாக அமைச்சு தருவேன். உன் வாழ்க்கையில் நான் மாற்றத்தை உண்டாக்குவதற்காக காலம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உன் கைகளில் கொடுத்துருவேன் என் செல்லமே. சின்ன வயசுலேருந்து கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்னைக்கு முன்னேறும் தருவாயில் இருக்கக்கூடிய உனக்கு எல்லா தடைகளையும் தாண்டி ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ ஒருபோதும் மன தைரியத்தை இழந்து துவண்டு விடாதே. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தாம நான் ஓயமாட்டேன் என் செல்லவே.
எப்பவுமே எல்லார்கிட்டையும் அன்பா பேசு. நீ வருத்தப்படுறதால உன் வாழ்க்கையில எதுவும் மாறப் போறதில்ல. நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி நீ போனினா எல்லாவற்றையும் நீ பெறுவதற்கு உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன் கண்ணு முன்னால தான் உனக்காக பல வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா அது உனக்கு புரிஞ்சும் புரியாமலும் இருக்கதால உனக்கு ஒண்ணுமே தெரியாம வாழ்க்கையில கஷ்டம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா இப்போது இந்த நிமிஷம் நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். இரவோடு இரவாக உன் வாழ்க்கையில நல்லது நடப்பதற்கு இருக்கும் அத்தனை தடைகளையும் விலக்கி வச்சுட்டு நாளைக்கே உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன். உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை என் காலடியில போட்டுடு. அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. உன் பிரார்த்தனையை கேட்டும் கூட நான் உனக்காக எதுவும் செய்யாம கல்லா நிக்கிறனேன்னு கண்ணீர் வடிக்காத. உன் பிரார்த்தனைகள் எல்லாமே உன்னை வந்து சேர்வதற்கான நேரம் வந்துருச்சு. நீ கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் இந்த வராகி அம்மா உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். கண்ணீரை தொடச்சிக்கிட்டு நான் கொடுப்பதை பெற தயாராகு. எந்த சூழ்நிலையிலையும் நீ இறை வழிபாட்டை கைவிற்றாத. இறை வழிபாடுதான் உன்னை காக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருக்கு. எல்லா சூழ்நிலையிலையும் நீ எனக்கு நன்றி சொல்ல தயாராக இருந்தீனா இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் எதை நினைச்சும் வருத்தப்படக்கூடாது. நேத்து வரைக்கும் நடந்ததையே இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்காம நாளைக்கு உனக்கு கிடைக்க போற வெற்றியை நினைச்சு சந்தோஷமாக முன்னேறிப்போ. உன் வாழ்க்கை பயணம் இனி தைரியமாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில வெற்றிகள் தொடர்ந்து வந்து சேரும். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் நான் உனக்கு துணையாக உன் கூடவே இருப்பேன் என் செல்லமே. இந்த உலகமே உன்னை வெறுத்தாலும் உன்னுடைய உறவுகள் எல்லாம் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் இந்த வராகி அம்மா ஒரு தாயாக இருக்கும்போது கண்டிப்பா உன்னை விட்டு பிரிஞ்சு போகவே மாட்டேன். நீ ஒருபோதும் தயக்கம் கொள்ளாதே. தன்னம்பிக்கையோடு முன்னேறிப்போ. உன்னை வழி நடத்தி வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்புங்கிறத மட்டும் முழுமையாக